கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக உங்களை இந்த இடத்திலே சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் அதற்கு கிருபை செய்தார். நாங்கள் இன்றைய நாளிலே எங்கள் தியானத்துக்கான தலைப்பு சிலுவை தியானம், டிவோஷன் ஆஃப் த கிராஸ் என்ற தலைப்பிலே நாங்கள் தியானத்தை பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து நாங்கள் தியானத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த இடத்திலே நீங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்று சேர்த்த கிருபைக்காக கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்றாக ஆண்டவரே நீர் சிலுவையிலே பட்ட பாடுகளை தியானிக்க இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, அந்த பாடுகள் மூலமாக கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே அநேக புதிய காரியங்களை செய்திருக்கிறீங்க. அதை நாங்கள் அறிந்து அதன்படி ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக செய்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரை நினைவு கூற இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. அடியேன் வாய் மூடி இருக்க கர்த்தர் நீர் பேச வேண்டும் செபிக்கிறேன். ஆண்டவரே, சிலுவைக்குள் என்னை மறைக்கிறேன். அப்பா கர்த்தர் உண்மையே உயர்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இன்றைய நாளிலே சிலுவையின் தியானம், டிவோஷன் ஆஃப் த கிராஸ் என்ற தலைப்பிலே நாங்கள் சில மணி நேரம் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்கள் இயேசுவான எங்கள் அன்பான தெய்வம் சிலுவையிலே மரித்து எங்கள் வாழ்க்கையில இருந்த பாவங்கள், சாபங்கள், தரித்திரங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் அவர் வெற்றி சிறக்க செய்தார். அந்த சிலுவையிலே அவர் மரித்ததினால் என்று எங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாட்கள் அநேகமாக கிறிஸ்தவர்கள் இந்த 40 நாட்கள் அதை கர்த்தருக்கு அந்த இயேசுப்பட்ட பாடுகளை தியானமாக அதை அவர்கள் செய்து வருகிறார்கள். அது லென்ட் காலம் என்று கூட சொல்லுகிறார்கள். தேவன் செய்த நன்மைகளை, தேவன் அந்த சிலுவையிலே பட்ட பாடுகளை நினைத்து இன்னும் கர்த்தரோடு ஒன்று சேருகிற, இன்னும் தேவனை கிட்டி சேருகிற காலமாக இந்த காலம் கருதப்பட்டு வருகிறது. இன்று அநேகர் ஆனால் பார்த்தோமானால் அந்த சிலுவையை அந்த கிராஸை தொட்டு கும்பிடுவார்கள், வேர்ஷிப் பண்ணுகிறார்கள், தொட்டு முத்தமிடுகிறார்கள். சிலுவை என்பது அப்படி நாங்கள் தொட்டு முத்தமிட்டு வேர்ஷிப் பண்ணும் போது அதை அந்த சிலுவையை ஒரு விக்கிரகமாக அது அப்படி செய்யும்போது ஒரு விக்கிரக ஆராதனையாக அது கருதப்படுகிறது. ஆனால் சிலுவை என்பது ஒரு விக்கிரக ஆராதனைக்குரியது அல்ல. அது ஆண்டவர் இயேசுவானவர் எங்களுக்காக பட்ட பாடுகளை ஒரு நினைவு கூறும் ஒரு சின்னமாகத்தான் அது விளங்குகிறது. அந்த இடத்துல நிச்சயமாக நாங்கள் அதை ஒன பண்ண வேண்டும். ஆண்டவர் எங்களுக்காக செய்தது ஒன பண்ண வேண்டும், எங்களுக்காக செய்த ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். ஆனால் அதை அந்த சிலுவையை தொட்டு வழிபடுவது ஒரு விக்கிர ஆராதனைக்குரிய காரியமாக கருதப்பட்டு வருகிறது. ரோமர்கள் சிலுவையை எப்படி பார்த்தார்கள் என்று நாங்கள் பார்த்தால், ரோமன் எம்பயர்ஸ் அந்த காலங்களிலே சிலுவையை ஒரு அவமான சின்னமாக அந்த சிலுவை கருதப்பட்டு வந்தது என்று நாங்கள் அறிவோம். ஏனென்றால் அந்த காலத்திலே ரோமன் எம்பயர் காலத்திலே சிலுவை மரணம் என்பது ஒரு கொடூரமான மரணமாக, ஒரு அவமான ஒரு காரியம், லைக் ஒரு ஷேமாக, ஒரு கீழ்த்தரமான குற்றவாளிகளுக்கு அல்லது ஒரு கிளர்ச்சிக்காரர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மரணமாக அந்த சிலுவை மரணம் ரோமன்ஸ் எம்பயர்ஸ் காலத்திலே அது கருதப்பட்டு வந்ததால் அப்படித்தான் அவர்கள் கொடுத்து வந்தார்கள். அதாவது அவர்கள் அந்த ரோமன் சிட்டிசன்ஸுக்கு அவர்கள் அதை கொடுக்கவில்லை. யாராவது என்ன அந்த தேசத்துக்கு எதிராக அவர்கள் யாராவது எழும்பும் போது, ஒரு கிளர்ச்சிக்காரர்களாக எழும்பும் போது அவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டு வந்தது. பாவத்திலே இருப்பவர்கள், ரிபெலன்சியாக இருப்பவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், இப்படியானவர்களுக்கு இந்த சிலுவை மரணம் கொடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் ரோமன் சிட்டிசன்ஸுக்கு சிலுவை மரணம் அவர்கள் கொடுப்பதில்லை. அதனால் தான் நீங்கள் பார்த்தீர்களானால் பவுல் தேவனின் வார்த்தைகளை அவர் இந்த தேசத்திலே பரப்பின போது அவரை கூட அவர்கள் ஒரு கிளர்ச்சிக்காரராக கருதினார்கள். அப்படி இருந்தும் அவருக்கு குருசிபிக்ஷன், அவருக்கு சிலுவையிலே மரணம் கொடுக்கப்படவில்லை. அவரை கழுத்தை வெட்டி அவர் இரத்த சாட்சியாக இயேசுவுக்காக மரித்தார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் இயேசுவையோ
அவர்கள் ஒரு கிளர்ச்சிக்காரராகத்தான் அவரை கருதினார்கள். ஏனென்றால் அவர்கள் யூதாவின் ராஜா என்று சொல்லி அவரை அவர்கள் ஷேமாக அவர்கள் நினைத்தார்கள், மொக் பண்ணினார்கள். என்னென்று யூதாவின் ராஜாவாக இருந்தவன், நீ உன்னையே ரட்சித்துக்கொள், நீ மற்ற ஜனங்களை ரட்சிக்க வந்தாய், நீ இப்போது உன்னை ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அங்கு இருந்த வேத பாதகர்கள், சதுசேயர்கள், அநேகர் அங்கு இருந்தவர்கள் அப்படி சொன்னதை நாங்கள் அறிந்திருக்கோம், அப்படி சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலோ அவர்கள் அவரை எப்படித்தான் அவர் மொக் பண்ணினாலும், அவரை தூற்றினாலும், அவரை ஷேமுக்குள் கொண்டு சென்றாலும் கர்த்தர் இயேசுவானவர் மரணத்தை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம், பாதாளத்தை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம், அந்த அவமானத்தை வெற்றியாக மாற்றினார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். இயேசுவின் மரணம் மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷ புத்தகத்திலேயும் அருமையாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயிலே பார்த்தீங்கன்னா மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலும், மார்க்கிலே 15வது அதிகாரத்திலும், லூக்காவிலே 23வது, யோவானிலே 19வது அதிகாரத்திலும் மிக விவரமாக இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் மரணத்தை பற்றி, சிலுவையை பற்றி அருமையாக விளக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை என்பது இயேசுவின் மரணத்தின் மூலமாக ஒரு ரட்சிப்பின் சின்னமாக சிலுவை கருதப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் எல்லாரும். ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 16:24, சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள். அப்போ ஒரு மனிதன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றி வந்தால் அவன் இயேசு கொடுக்கின்ற அந்த சல்வேஷனை பெற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறான் என்ற அர்த்தம். அப்ப இயேசு அந்த சிலுவையிலே மரித்தது எங்கள் இந்த உலகம் எல்லாருக்கும் ஒரு சல்வேஷனை கொடுத்துக்கிறது, ரட்சிப்பை கொடுத்துக்கிறது என்பதை நாங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, இயேசு சிலுவையிலே தியாகத்தை உணர்த்தினார். அவர் ரிமெம்பரன்ஸ் ஆஃப், அவர் எங்களுக்காக இந்த நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் அவர் தான் ஏற்றுக்கொண்டு இந்த சிலுவையிலே மரித்ததன் மூலமாக நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், எங்கள் பாவங்கள் நிவர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது. சோ அவர் தியாகத்தை உணர்த்தினார் என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமில்ல, அவர் அன்பை உணர்த்தினார். எங்கள் மேல் அன்பு கொண்டதனால் தான் பிதாவானவர் இந்த உலகத்துக்கு தன் ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அந்த சிலுவையிலே அவர் மரித்ததன் மூலமாக அவர் தன் அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். எங்கள் பாவங்களை சுமந்து கொண்டதன் மூலமாக அவர், நாங்கள் பலியாக வேண்டிய இடத்திலே அவர் பலியானார். எங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்ய அவர் அந்த இடத்திலே அன்பை வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. தாழ்மையை அவர் வெளிப்படுத்தினார். பிதாவானவர் அனுப்பினார் எங்களுக்காக இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்து நாங்கள் ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக தன் ஒரே பேரான மகனையே இந்த உலகத்துக்கு அனுப்பும் போது அந்த மகன் தன்னை தாழ்த்தி அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அந்த தாழ்மையை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பாருங்கள், துன்பமான நேரத்திலே அவர் நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்தார். அவர் he gave the hope. அந்த சிலுவையிலே அவர் மரித்ததன் மூலமாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, forgiveness கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதாவது மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நேரத்தில் கூட இயேசுவானவர் அந்த சிலுவையிலே சொல்வார், பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று ஒரு மன்னிப்பை அந்த இடத்திலே அவர் உணர்த்தினார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பாருங்கள், அந்த ரோமன்ஸ் இருந்த காலத்திலே அவர்கள் ஒரு சிலுவை மரணத்தை ஜனங்களுக்கு ஏன் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள், செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் வெட்கம், ஷேம், அதாவது ஒரு மனிதன் அவனை வெட்கப்படுத்துவதற்காக அதை செய்தார்கள். அப்படி சிலுவையிலே மரிப்பவர்கள் அவமானத்துக்குரியவர்கள், அவர்கள் ஒரு வெட்கத்துக்குரியவர்கள் என்பதையே அந்த ரோமன்ஸ் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அந்த வெட்கத்தை கர்த்தர் எங்களுக்கு எப்படி மாற்றினார்? ஒரு நம்பிக்கையாக மாற்றினார். அந்த இடத்துல எங்க வெட்கப்பட்டு நிற்கிறோமோ அந்த இடத்திலே ஆண்டவர் நம்பிக்கையை கொடுப்பவராக அந்த இயேசு அந்த இடத்திலே வந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீர்களானால் ரோமன்ஸ் என்ன செய்கிறார்கள், ஒரு டெத்தை, அதாவது அந்த சிலுவையிலே அவர்கள் ஜனங்களை அந்த சிலுவையிலே குருசிபிகேஷனுக்குள்ளால் கொண்டு செல்லும் போது அது டெத்தை குறிக்கிறது, மரணத்தை நிர்ணயிச்சார்கள். ஒரு மனிதனுக்கான மரணத்தை அந்த இடத்திலே நிர்ணயிச்சார்கள். ஆனால் இயேசுவோ அந்த இடத்திலே உயிர்ப்பை நிர்ணயிச்சார். பாருங்க, மரித்து போயிருந்த பாவத்திலே இருந்த எங்களுக்கு இயேசு அந்த சிலுவையிலே அவர் எங்களுக்கு உயிர்ப்பை கொடுத்தார். ரோமன்ஸோ டெத்தை நிர்ணயித்தார்கள்,
ஆனால் இயேசுவோ எங்களுக்கு அந்த இடத்துல உயிர்ப்பை கொடுத்தார். ரோமன்ஸோ அங்கே ஷேமை, அதாவது வெட்கத்தை ஏற்படுத்துவதற்காக செய்தார்கள். ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். ஆம் பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய நாளிலே என்ன பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகளுக்குள்ளால் நீங்கள் சென்றாலும் அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் நம்பிக்கையை கொடுப்பார். நீங்கள் எந்த இடத்திலே மரித்து போயிருக்கிறீர்கள், எந்த இடத்திலே உங்கள் வாழ்க்கையின் எந்த அத்தியாயம், எந்த காரியம் மரித்து போயிருக்கிறது, இயேசுவை பாருங்கள், அந்த சிலுவையை பாருங்கள். கர்த்தர் அந்த இடத்தில் உங்களுக்கு உயிர்ப்பை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரி, இந்த காலங்களிலே நீங்கள் தேவனை நோக்கி அந்த தியானத்தை, சிலுவையின் தியானத்தை உங்கள் இதயத்திலே வைத்து கர்த்தர் எங்களுக்காக செய்த நன்மைகளை நினைத்து அவரோடு இந்த காலம் ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப்புக்குள் எங்களுக்கு வரும் காலம். அப்படி நாங்கள் எங்களை வழி நடத்துவோம். அப்படி நாங்கள் நடத்தும் போது நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். மரித்து போன இடத்துல உயிர்ப்பை கொடுக்க எங்கள் தேவன் போதுவானவராய் இருக்கிறார். மற்றவர்கள் நாங்கள் அவமான சின்னமாக கருதப்பட்டாலும் கர்த்தர் எங்களுக்கு அந்த இடத்திலே எங்களுக்கு ஒரு கோப்பை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது மரணத்தின் மூலமாக அநேக காரியங்களை வெளிப்படுத்தினீங்க. அன்பை, தாழ்மை கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தாவே. ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள், ரட்சிப்பை வெளிப்படுத்தினீங்க அப்பா. அதை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த காலங்களில் என்னும் நாங்கள் உங்களோடு கிட்டி சேர கர்த்தாவே எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இவர்கள் வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவரே நீர் நன்மையை கொடுத்து, நம்பிக்கையை கொடுத்து ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக கர்த்தாவே. எந்த இடத்திலே இவர்கள் மரித்து போயிருக்கிறார்களோ, இவர் வாழ்க்கை பகுதிகள் மறித்திருக்கிறதோ அந்த இடத்திலே ஆண்டவரை உயிர்ப்பை கொடுக்க கர்த்தர் நீர் போதுமானவராய் இருக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் நீங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all.